கருமத்தம்பட்டியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நாளை முன்னிட்டு அமைதிப் பேரணி. தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் கலைஞர் நினைவு நாள் அமைதிப் பேரணியாக கொண்டாடப்பட்டது. கருமத்தம்பட்டி நால் ரோட்டில் இருந்து கணியூர் அருகே கருணாநிதி சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதி வரை 1 கிலோமீட்டர் தூரம் அமைதிப் பேரணி நடைபெற்றது. பேரணியின் நிறைவில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாட்டு மக்களுக்கு செய்த பணிகளை எடுத்துரைத்தார். மகளிர் முன்னேற்றத்தில் திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தார். இந்த அமைதிப் பேரணியில் திரளான திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய 7ஆம் ஆண்டு நினைவு விழா கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கருமத்தம்பட்டியிலே நால் ரோட்டிலிருந்து பேரணியாக வந்து கலைஞர் நூலகத்தில் அமைந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மிகச்சிறந்த முறையிலே நினைவு விழா அனுசரிக்கப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ் என்றுமே மறையாது. ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் செய்துள்ள நன்மைகள் ஏராளம். குறிப்பாக கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ள இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகச்சிறந்த முறையில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே விவசாயம் இருக்கின்றது என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்களால் தான். ஒரு பைசாவுக்காக விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் இறந்த பொழுது
அத்தனை மின்சாரத்தையும் இலவசமாக இந்த விவசாயிகளுக்கு கொடுப்பேன் என்று கூறி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் இலவச மின்சாரத்தினால் விவசாயத்தை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோவை தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற தென்னை விவசாயிகளும் மற்ற விவசாயிகளும் மிகச்சிறந்த முறையில் பயனெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தொழிலாளர்களுக்காக மே தினத்திற்கு விடுமுறை அறிவித்து தொழிலாளர் தினத்தை மிகச்சிறந்த முறையிலே தொழிலாளர்கள் நல்ல முறையில் இன்றைக்கு இருக்கின்றார் என்றால் தலைவர் அவர்களால் தான். அதே போல ரிக்ஷாவை ஒழித்தவர். ஒவ்வொரு இலவச மின்சாரம் மட்டுமல்ல 7500 கோடி கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகள் வயிற்றிலே பாலை வார்த்தவர். அப்படிப்பட்ட தலைவருடைய நினைவு நாளிலே அவரை போற்றி வழங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே போல அவருடைய வழியிலே வந்த தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தாய்மார்களும் அத்தனை குடும்பங்களும் பயனடைகின்ற வகையிலே திட்டங்களை தீட்டி நல்ல முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 7ஆம் ஆண்டிலே மீண்டும் 2026 தலைவர் தளபதியாருடைய தலைமையிலே மீண்டும் திமுக ஆட்சி அமைய நாம் எல்லாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றியா செல்ல